அன்பர்களுக்கு காலை வணக்கம். மதுரை திருமங்கலத்திலிருந்து அபிமானி அற்புதமான கேள்வி ஒன்றை கேட்டிருக்கின்றார். குருவே, மௌன சாதனை, மௌன விரதம் என்று சொல்லுகிறார்களே, அப்படி என்றால் என்ன? இதை குறித்து விளக்க உரை தேவை என்று கேட்டிருக்கின்றார். இந்த விரதம் அப்படிங்கிறதே, இந்த விரதம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். இந்த விரதம்ங்கிறது சங்கல்பம். ஏதாவது ஒரு சங்கல்பம், அதாவது ஏதாவது ஒரு குறிக்கோளை நோக்கி போராடுவது, இதுதான் விரதம். நீங்க அதை வெளியே காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க, மௌனம் பேசுகிறது. நீங்க வாயத்திலிருந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. மௌனமா இருந்தீங்கன்னாவே அதுக்கு ஆயிரக்கணக்கான அர்த்தங்கள் தெரிய வந்துடும். அந்த மௌனத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. மௌனங்கிறது சும்மா இந்த வோக்கல் கார்டு இருக்கே, அதுல இருந்து சப்தத்தை வெளிப்படுத்தாம நிறுத்தி கட்டுப்பிடிக்கிறது மௌனம் அல்ல. மௌனமா இருக்கணும்னா ஐம்புலன்களை அடக்க தெரியணும். ஐம்புலன்களை யார் அடக்க தெரியுது? அவங்கதான் யோகிகள். மௌன விரதத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்றால், செய்ய வேண்டும் என்றால், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஐம்புலன்களை நீங்கள் அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த ஐம்புலன்களின் மூலமாகத்தான் இந்த மனது தன் செயலை செய்ய வைக்கின்றது. சோ ஐம்புலன்களை நீங்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா மனசு வேலை பண்ணவே பண்ணாது. மனசை வேலை பண்ணாத மாதிரி பண்ணீங்கன்னாலும் ஐம்புலன்கள் வேலை பண்ணாது. ஐம்புலன்களை கட்டுப்பிடிச்சாலும் மனசு தன் வேலையை செய்ய முடியாத மாதிரி அடங்கிடும். இதுதான் விரதம். அதை கொடுத்துட்டு வேற ஏதோ யோசனை பண்ணாதீங்க. சும்மா மௌனமா யாரு கூட பேசாம இருந்துட்டா 2 நாள் 3 நாள் விரதம் இருந்துட்டா காரியம் சாதனை ஆயிடும்னு நினைக்காதீங்க. ஐம்புலன்கள் அடங்கணும். ஐம்புலன்களால் தான் யோசனை வருது. இந்த யோசனையே வராத மாதிரி பண்ணிட்டாலும் ஐம்புலன்கள் அடங்கிடும். ஐம்புலன்களை அடக்க கற்றுக்கொண்டு விட்டால் யோசனை வராது. யோசனை தான் கர்மம். அந்த யோசனையின் மூலமாக செய்யப்படும் கர்மம் கெட்டதாக இருக்கலாம், நல்லதாக இருக்கலாம். எப்ப கர்மமே செய்யாம நீங்க சும்மா எடுறீங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது கெட்ட பலன் இல்லை, கெட்ட கர்மங்கள் இல்லை, நல்ல கர்மம் தான் கிடைக்கும். சோ நீங்க மௌனம்னு நினைச்ச உடனே வாயை மூடிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுன்னு நினைக்காதீங்க. ஐம்புலன்களை கட்டுப்படுத்தி நீங்க என்ன ஒரு குறிக்கோள் போட்டிருக்கீங்க, அந்த சாதனை செய்யணும்னு நினைச்சு அந்த மௌன விரதத்தை இருக்கிறீங்க. அந்த மௌன விரதத்தின் மூலமாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் அந்த சாதனை செய்ய முடியும். மௌனத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்கு. நீங்க என்ன பாருங்க, சண்டை போட்டுட்டு இருக்கிற டைம்ல நீங்க பேசாம வெளியே போயிடுங்க. 1 நாள் 2 நாள் முழுவதும் உங்க மனைவி உங்க கூட பேச மாட்டாங்க, இல்ல நீங்க அவங்க கூட பேச மாட்டாங்க. இந்த பேசாம இருக்கிறதுக்கு காரணமே ஏதோ ஒண்ணு நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க, மனைவி உங்களை செய்ய விடல. இல்ல ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வேணும், அதை மனைவி கொடுக்கல. அது வைஸ் வர்சா, அது மனைவி மேல இருக்கலாம், கணவன் மேலேயும் இருக்கலாம் இந்த மௌனம். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, 2 நாள் 3 நாள் நீங்க பேசாம இருந்துட்டீங்கன்னா அந்த எதிரில் இருக்கிற மனசுக்கு அது ஒரு வேதனையை கொடுக்கும். நீங்க பேசல, திட்டல, உங்க வாயத்திலிருந்து எந்த விதமான கெட்ட வார்த்தைகளையும் நீங்க வெளியே கொட்டல. ஆனாலும் உங்க மௌனத்துக்கு என்ன சக்தி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எதிரில் இருக்கிறவங்க சரண்டர் ஆயிடுவாங்க. அததான் காந்தி பண்ணார். சத்திய வழியில போனார். சத்தியத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு, அந்த நேர்மைக்கு அவ்வளவு பலம் இருக்கு. அந்த மாதிரிதான் மௌனத்துக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு பலம், சக்தி இருக்கு. நீங்க அந்த மௌனத்தை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா, ஐம்புலன்களை கட்டுப்படுத்திய மௌனம் கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைச்சதை சாதனை பண்ணலாம். அதனாலதான் யோகிகள் முனிவர்கள் யாருமே அதிகமா பேச மாட்டாங்க. ஒண்ணு பேசினா சக்தி விரையாகிறதுங்க ஒண்ணு. 2வது, யார் மௌனமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க, ஆட்டோமேட்டிக்கா விபரீதமான சக்தி அவங்க உடல்ல பெருக ஆரம்பிச்சிடும். மனசுக்கு சக்தி வந்துடும். மனசு என்ன நினைக்குது அதை சாதனை பண்ணும். சோ மௌன விரதம் என்னங்கிறதுக்கு நான் விளக்கம் கொடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். நன்றி.